ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ அக்கௌண்டன்சி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு சம் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து எக்ஸசைஸ் செகண்ட் சம் பேஜ் நம்பர் 32 இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ascertain profit or loss. From the following particulars ascertain profit or loss. So capital as on 1/1/18 வந்து 2,20,000. Capital as on 31/12/18 வந்து 1,80,000 18,000. Then additional capital 40,000. Then drawings 50,000. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 2 மார்க்ஸ் சம்முடைய ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கும். ஸோ அந்த 2 மார்க்ஸ் சம்முடைய ஃபார்மெட் வந்து ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்டு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் ஹெட்டிங் போட்டிருக்கணும். போட்டுட்டு ஸோ கேபிட்டல் அட் த எண்டு எழுதியிருக்கணும். ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ கேபிட்டல் அட் த எண்டு ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அதோட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ மைனஸ் கேபிட்டல் இன் த பிகினிங். ஸோ வரக்கூடியது ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுதான் ஃபார்மெட், ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த 2 மார்க்ஸ் சம் கேட்டாலே இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே ஃபில்லப் பண்ணிடு. ஸோ இதில் வந்து க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் வந்து கேபிட்டல் அட் தி எண்டு 1,80,000. தென் ட்ராயிங்ஸ் வந்து 50,000. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2,30,000. ஸோ இதில் வந்து மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000, 1,90,000. ஸோ கேபிட்டல் இந்த பிகினிங் வந்து 2,20,000. ஸோ 1,80,000லேருந்து 50,000 ஆட் பண்ணோன்னா 2,30,000 வருது. ஸோ இதில் ஓப்பனிங் அடிஷ்னல் கேபிட்டல் சப் பண்ணிட்டோன்னா 1,90,000. தென் கேபிட்டல் இந்த பிகினிங் 2,20,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 30,000 மைனஸில் வரும் வேல்யூ. 30,000 வேல்யூ வந்து மைனஸில் வரும். சரியா? ஸோ இது வந்து இட் இஸ் அ லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். இட் இஸ் அ லாஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் லாஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இஃப் இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் லெஸ் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல். இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் லெஸ் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல் வி ஹாவ் லாஸ். இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1,90,000 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 2,20,000 இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாஸ். ஸோ 30,000 வந்து லாஸ். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சம். தென் எக்ஸசைஸ் 5 பேஜ் நம்பர் 32 எக்ஸசைஸில் 5th சம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். ஸோ ஏற்கனவே நான் சம் நடத்தப்பே சொன்னேன். ஸோ இதில் வந்து மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சம்மு வரும். ஸோ என்ன வேணாலும் உன்னைய கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த சம்மை மட்டும் இந்த பொறுத்தளவில் பார்த்தா அப்படின்னா ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ட்ராயிங்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/18 வந்து 40,000. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/18 வந்து 50,000. அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. தென் ப்ராஃபிட் டியூரிங் தி இயர் 8,000. ஸோ ட்ராயிங்ஸ் வந்து கொஸ்டின் மார்க். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கனால என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை அந்தந்த ஸ்பேஸில் நம்ம ஃபில்லப் பண்ணிடணும். ஸோ ஃபார்மெட் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? கேபிட்டல் த எண்டு ப்ளஸ் ட்ராயிங்ஸு, கேபிட்டல் த எண்டு ப்ளஸ் ட்ராயிங்ஸு மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் கேபிட்டல் இந்த பிகினிங். ஸோ முதல்ல நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியாது. அதனால் அந்த இடத்துல அப்படியே ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபில்லப் பண்ணு. கேபிட்டல் ஆன் 1/4/18 எவ்வளவு? 40,000. ஸோ இப்போ கேபிட்டல் இந்த பிகினிங் வந்து 40,000. கேபிட்டல் இந்த பிகினிங் 40,000. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் ஆஸ் ஆன் 31/3/19 வந்து 50,000. ஸோ அப்போ கேபிட்டல் அட் த எண்டு எவ்வளவு? 50,000. தென் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. ஸோ அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் டியூரிங் தி இயர். ப்ராஃபிட்னு கொடுத்துனா 8,000. ஸோ அப்போ ப்ராஃபிட் டியூரிங் தி இயர் வந்து 8,000. ஸோ சம்மை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு சம் நடத்துகிறப்பே சொன்னேன். ஸோ நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எந்த பக்கம். சில சம் மேலேருந்து கீழே வர மாதிரி வரும், சில சம்மில் கீழேருந்து மேலே போகிற மாதிரி வரும். அதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா எந்த பக்கம் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்திருக்கோ அந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 50,000 இருக்குது, அடுத்ததில் வந்து கேப் இருக்குது. ஸோ அப்போ அமௌண்ட் அடுத்தடுத்து இல்லை. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தேன் அப்படின்னா கீழே ப்ராஃபிட் இருக்குது,
கேபிட்டல் at the beginning எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழேருந்து தான் மேலே போகிற மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த கேப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும். ஸோ எப்போ ப்ராஃபிட் வரும்னு சொல்லியிருக்கோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து அதிகமாகவும் ஓப்பனிங் கேபிட்டல் குறைவாகவும் இருந்துச்சுன்னா தான் ப்ராஃபிட் வரும். அப்போ என்ன ஆகணும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 40,000 காட்டிலும் கூட இருக்கணும். ஸோ இதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆட் பண்ணி 48,000 ஸோ 48,000 ஸோ இதை ஆட் பண்ணி 48,000 போட்டுரும். தென் அடுத்து இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும். ஸோ இந்த கேப்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணால் 48,000 வருது. இந்த அமௌண்ட்லேருந்து 7,000 சப் பண்ணேன்னா 48,000. அப்போ இதை ஆட் பண்ணி போட்டேன்னா 55,000 48,7,000 ப்ளஸ் 48,000 ப்ளஸ் 7,000 55,000. அப்போ இந்த கேப் ஃபில்லப் பண்ணோம். ஸோ இங்கே ஏதோ சம் அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணால் ட்ராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 55,000. ஸோ 50யோட 5,000 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 50யோட 5,000 ஆட் பண்ணோன்னா 55,000. ஸோ ஹியர் த ஆன்சர் ஆஃப் த ட்ராயிங் இஸ் 5,000. ஸோ ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன். ஸோ கீழேருந்து மேலே போகிறோம், இதை ஆட் பண்ணி 48,000. ஸோ 48,000ஐயும் 7,000ஐயும் ஆட் பண்ணால் 55,000. ஸோ 55,000லேருந்து என்ன பண்ணணும்? சம் அமௌண்ட் 50லேருந்து சம் அமௌண்ட் ஆட் பண்ணால் 55 வருது. ஸோ 55லேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் 5,000. ஸோ த ட்ராயிங் இஸ் 5,000. This is the exercise 5th sum. The next exercise 3. Exercise 3, page number 32. From the following details, calculate the missing figure. Closing capital on 31/3/18 80,000. Additional capital 30,000. Drawings 15,000. So opening capital கண்டுபிடிக்க போகிறோம் question mark. Then loss during the year 25,000. Loss during the year 25,000. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மெட் எழுதிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மெட் எழுதிட்டு கேபிட்டல் அட் த எண்டு வந்து 80,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் we have to calculate. ஸோ கேபிட்டல் வந்து 80,000, தென் ட்ராயிங்ஸ் 15,000, தென் இங்கே கேப்பு, தென் அடிஷ்னல் கேபிட்டல் 30,000, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் at the beginning டேஷு, ஸோ 25,000. ஸோ இப்போ இங்கே சம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? மேலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணும். 80,000 ப்ளஸ் 15,000 95,000. ஸோ 95,000லேருந்து 30,000 என்ன செய்யணும்? சப் பண்ணணும். 35,000 என்ன பண்ணணும்? சப் பண்ணணும். ஸோ சப் பண்ணால் என்ன வரும்? 65,000. ஸோ ஃபஸ்ட்டு 80 ப்ளஸ் 15 95. ஸோ 95லேருந்து 30 சப் பண்ணால் 5 6 65. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? ஏற்கனவே லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லாஸ். ஸோ எப்போ லாஸ் வரும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்ன இருக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டலை காட்டிலும் லெஸ்ஸராக இருக்கணும். அப்போ எது கூட இருக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டல் கூட இருந்தால் தான் இங்கே என்ன வரும்? லாஸ் வரும். ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தால், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை காட்டிலும் ஓப்பனிங் கேபிட்டலினுடைய அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் இங்கே என்ன வரும் அப்படின்னா லாஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணால் 65 ப்ளஸ் 25 60 70 80 ஸோ 90,000. ஸோ 90லேருந்து 25 போச்சுன்னா 65. ஓகே. ஸோ அப்போ கேபிட்டல் அந்த பிகினிங் வந்து 90,000. அப்போ தான் நம்மளுக்கு லாஸ் வரும். சப்போஸ் இது ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா இதை காட்டிலும் அமௌண்ட்டு கம்மியாக வரணும். ஸோ இதை காட்டிலும் அமௌண்ட்டு கம்மியாக வரணும்னா என்ன வரணும்? எவ்வளோ வரணும்? 40,000. ஸோ அப்போ 40,000 போட்டோம் அப்படின்னா இங்கே 25,000 ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இப்போ லாஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை காட்டிலும் நம்ம என்ன செய்யணும்? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே லாஸ் கிடைக்கும். ஸோ 65,000லேருந்து இந்த 25,000 ஆட் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா 90,000. ஸோ லாஸ். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சம். தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் exercise 4. Exercise 4, page number 32. So calculate the capital. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஆன் 1/1/18 1 lakh. தென் குட்ஸ் ட்ராயிங் ஃபார் பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங்ஸு குட்ஸ் ட்ரான் ஃபார்
personal use drawings 30,000, then additional capital 15,000, then profit during the year 60,000. ஸோ இங்கே ப்ராஃபிட்னு சொல்லிட்டா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் எழுதிடுறோம். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து 30,000, அடிஷ்னல் கேபிட்டல் 15,000. ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இங்கே வரும். கேபிட்டல் இந்த பிகினிங் வந்து 1 lakh, ப்ராஃபிட். ஸோ இப்போ சம் எங்கேருந்து போகணும்? கீழேருந்து தான் மேலே போகணும். ஸோ மேலே வந்து கேப் இருக்குது. ஸோ சம் வந்து கீழேருந்து மேலே போகணும். ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ 1 lakh + 60,000. இப்போ இங்கே என்ன வருது? ப்ராஃபிட் வருது. அப்போ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எது கூட இருக்கணும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாகவும் ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இங்கே ப்ராஃபிட் வரும். ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணி போட்டுட்டோன்னா 1,60,000. 1,60,000லேருந்து 1 lakh போச்சுன்னா 60,000 ப்ராஃபிட். இப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். இங்கே ஏதோ சம் அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து 15,000 சப் பண்ணால் 1,60,000. அப்போ இதை ஆட் பண்ணி போட்டுடலாமா? ஸோ 1,75,000. 1,75,000லேருந்து 15,000 சப் பண்ணோன்னா 1,60,000. ஸோ இங்கே ஏதோ சம் அமௌண்ட் இருக்குது, அதுலேருந்து 30,000 ஆட் பண்ணோன்னா 175. ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்? 1,45,000. 1,45,000. ஸோ 5, 4 + 3, 7. ஸோ 1,45,000ஓட 30,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,75,000. தென் இதோட 2 marks சம் முடிஞ்சிருச்சு. த நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். The statement of affairs is a statement showing the balances of assets and liabilities on a particular date. ஸோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் பொறுப்புகளையும் வைத்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை அறிக்கை அப்படின்றத தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னு சொல்கிறோம். தி பேலன்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஆர் ஷோன் ஆன் த ரைட் சைடு and the balances on the liability on the left side. It is prepared from incomplete records to find out the capital. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, in order to we have to find out the capital of the business on a particular date. ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த நிறுவனத்தினுடைய முதலை கண்டுபிடிப்பதற்காண்டி தயாரிக்கக்கூடியது தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ன்றது இட் இஸ் நாட் அன் அக்கௌண்ட், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பர்பஸுக்காண்டி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது தான் அதான் கீழே என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் எ பேலன்ஸ் ஷீட். ஸோ இது எதை போல்றது இருக்கும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஷீட்ன்றது என்னது? இருப்பாய்வுன்னு சொல்கிறோம். ஸோ அதை போன்றது, இருப்பாய்வை போன்றது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் எ பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். இது ஏற்கனவே உனக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அப்படின்னு நேம் போட்டுரும். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஸ் ஆன். ஸோ சில சம்மில் வந்து 2 கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், we have to prepare 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் போடணும் in order to find out the ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறக்காண்டி 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் போடணும். ஸோ அது நம்ம ஃபார்மெட் ஜஸ்ட் டேட் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ தான் இந்த புக்ஸ் ஆஃப்னு போட்டு சம்மில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை போட்டுறோம். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஸ் ஆன் டேட்டு. ஸோ liability சைடு உனக்கு ஏற்கனவே தெரியும், you have already known what are the items appear on the liability side, then what are the items appear in the asset side of the balance sheet. It is just like a balance sheet. So sundry creditors, bills payable, outstanding expenses, bank overdraft. So asset side பொறுத்தவரை cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock, prepaid expenses, fixed assets, etc. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மெட்டு. ஸோ இதில் என்ன சம்மில் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி we have to prepare the statement of affairs. For the purpose of preparing the statement of affairs, we have to find out the capital.
So sometimes we have to calculate both opening capital as well as closing capital to find out the profit or loss. சில நேரத்தில் சம்மில் கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். திஸ் இஸ் த ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, so far we have discussed about the previous ஒரு 4 sum பார்த்தோம். ஏற்கனவே லாஸ்ட் இதில் வந்து ஒரு சம் மட்டும் பார்த்துருக்கோம் எக்ஸசைஸில். ஸோ இப்போ எக்ஸசைஸில் பேலன்ஸ் 4 sum பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன பர்பஸ்க்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம், வாட் ஆர் த ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we have to make a note of it. You have to work down the illustrative problems. 2 mark problems வந்து illustrative problems ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு 4-5 சம் இருக்குது. ஸோ அந்த 5 சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிவிட்டு தென் illustration 1 to 5 சம்மை நோட் பண்ணிக்கோ. Then what is mean by statement of affairs? Then write the format of find out the profit or loss. Write the format to find out the profit or loss according to incomplete records. So the question note பண்ணி வச்சுக்கோ. Okay, we can discuss in the next class. Thank you.